13வது வருடமாக இந்த பட்டப்போட்டியினை இந்த பின்னல் காட்டப்பட்டிருக்கா அதில் போடப்பட்டிருக்காருங்க. வல்வை விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையமும் வல்வை உதயசூரியன் கழகமும் இணைந்து நடாத்தும் வல்வெட்டித்துறையின் வினோத விசித்திர பட்டப்போட்டி திருவிழா. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் அந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது எல்லாருக்கும் இந்த தைப்பொங்கல் தினத்தன்று முக்கியமாக வெள்ளடுத்துறை நடக்கிற மிக சிறப்பான ஒரு விஷயம் வெள்ளடுத்துறை பட்டத் திருவிழா, வினோத விசித்திர தொழில்நுட்ப பட்டத் திருவிழா. அந்த பட்டத் திருவிழா தைப்பொங்கல் அன்று 1 மணிக்கு ஆரம்பிக்கும். இரவு பொழுதில் இசை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். அந்த பட்டத் திருவிழான்ற ஆரம்ப வேலைகள் எப்படி நடக்குது என்றதை இன்றைக்கு மதவடி கடற்கரைக்கெல்லாம் போய், உதயசூரியன் கடற்கரைக்கெல்லாம் போய் காட்ட போகிறேன். வாங்கோ காணிக்குள்ளே போ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளடுத்துறை உதயசூரியன் கடற்கரை போகிற பிரதான வீதி அந்த வளைவடியில் நிற்கிறேன் பாருங்க. வளத்தில் மதவடி அடியில் நிற்கிறேன். வளமே அதில் ஒரு பொங்கல் பானை ஒரு 30 மணத்தில் செய்து வச்சுருப்போம். அதே மாதிரி இந்த வருஷம் செய்து வைக்கப்பட்டிருக்குது. இப்போ இரவு பொழுது வந்திருக்கிறபடியாக லைட்டெல்லாம் போட்டு நல்ல ஒரு சிவத்த கலரோட வடிவான பானை வாசல் பகுதியில் இருக்குது. நான் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்ல பூ அலங்காரம்லாம் விடப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான பானை உருவாக்கப்பட்டிருக்குது. அதில் பொங்கி வர மாதிரி அப்படியே சிற்பம் போல் உருவாக்கப்பட்டு பரண விளக்குகள்லாம் போடப்பட்டிருக்குது. பாருங்கள், எல்லா இடம் வேலை நடந்து கொண்டிருக்குது. லைட் எல்லாம் போட்டு வேலை நடந்து கொண்டிருக்குது. இந்த பின்னல் காட்டப்பட்டிருக்கா அதில் போடப்பட்டிருக்காருங்க. பட்டப்போட்டி திருவிழா இன்னிசை இரவு 2026 சேர்த்து போடப்பட்டிருக்குது. இதில் யார் வரியினை புகைப்படங்களும் போட்டு இந்த இரவு நிகழ்ச்சியில் இதெல்லாம் போடப்பட்டிருக்குது. ஆரம்பம் பட்டப்போட்டியின் ஆரம்பம் 1 மணி என்று போடப்பட்டிருக்குது. 15/1/2026 வியாழக்கிழமை வல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரை மதவடி என்று சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேனர் ஒன்று காட்டப்பட்டிருக்குது. அதில் மேலே போடப்பட்டு பார்த்திங்கன்னா தெரியும், மாபெரும் வினோத விசித்திர தொழில்நுட்ப பட்டப்போட்டி. அதாவது இந்த வருஷம் தொழில்நுட்பன்றதை சேர்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வளமையாக மாபெரும் வினோத விசித்திர என்று வாரது. இந்த வருஷம் தொழில்நுட்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரா சனசமூக சிவாலயத்தின் செயலாளராக இருக்கிறேன். வல்ல விக்னேஸ்வரா சனசமூக சிவா நிலையமும் வல்ல உதயசூரியன் கழகமும் இணைந்து வல்வெட்டித்துறையின் பட்டப்போட்டி திருவிழாவினை நடாத்தி வருகின்றோம். இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு 13வது வருடமாக இந்த பட்டப்போட்டியினை வல்ல விக்னேஸ்வரா சனசமூக சிவா நிலையமும் உதயசூரியன் கழகம் இணைந்து நடாத்தி கொண்டிருக்கின்றது. இந்த விழாவினை பற்றி உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும். ஒவ்வொரு வருடங்களும் பட்ட கலைஞர்கள் பட்டங்களுடைய திறமைகளை களம் அமைப்பதற்காகவே இந்த போட்டி நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் மிக குறைந்த அளவு பட்டங்களே வருகை தந்திருந்தன. காலப்போக்கில் நிலையத்தின் செயற்பாடுகள் மற்றும் அர்ப்பணிப்புகள் காரணமாக அங்கத்தவர்களுடைய ஒத்துழைப்பு காரணமாக இந்த பட்டப்போட்டி திருவிழான உலக பிரபல்யம் அடைந்திருப்பது யாவரும் அறிந்த உண்மை. அந்த வகையில் எங்களுடைய அடிப்படை காரணம் பட்டக்கலைஞர்களை ஊக்குவிக்க வேணும். பழைய காலங்களில் கட்டுக்கொடி செம்பிராந்து அப்படி கட்டியிருந்த காலத்தில் இன்றைக்கு நவீன காலத்தில் நவீன இயந்திரங்கள் ராக்கெட்டுகள் எப்படி இயங்குகின்றனவோ அதை காற்றின் உதவியோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பட்டக்கலைஞர்கள் தங்களுடைய திறமையை காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் ஒவ்வொரு வருடமும் காட்டுகிறோம். இந்த வருடமும் நாங்கள் அதை இன்னும் வளர்க்க வேணுமென்றதுக்காக பட்டக்கலைஞர்களோட ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு பட்டப்போட்டிக்குரிய புள்ளி விவரங்களை எவ்வாறு வழங்குவது என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வல்வெட்டித்துறை பட்டப்போட்டி திருவிழா வினோத விசித்திர தொழில்நுட்ப வல்வெட்டித்துறை பட்டப்போட்டி திருவிழான்னு போட்டிருக்கோம். அதாவது தொழில்நுட்பத்துக்கு என்று சொல்லி ஒரு தனியாக ஒரு புள்ளி வளங்கள் இருக்குது. ஆகவே தொழில்நுட்பங்களை இன்னும் இந்த பட்டக்கலைஞர்கள் தொழில்நுட்பங்களை அதுக்குள்ள பூத்தோணுமென்ற ஒரு நோக்கத்துக்காண்டி தொழில்நுட்பத்துக்குன்னு சொல்லி ஒரு புள்ளியிடலை வழங்கி தொழில்நுட்ப பட்டங்களை ஊக்குவிக்கிறக்காண்டி இந்த முறை நடைமுறை வந்திருக்கு. அது பட்டக்கலைஞர்கள் எல்லோரும் நாங்கள் நிர்வாகம் தனியாக ஒரு முடிவு எடுக்காமல் பட்டக்கலைஞர்களை கூப்பிட்டு அவைகள் இந்த ஒத்துழைப்போடு தான் அந்த இதை கொண்டு நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். ஆகவே இந்த முறை தொழில்நுட்பம் கூடிய பட்டங்களை நாங்கள்
எதிர்பார்க்குறோம். கட்டாயம் பெறும். மற்றது என்னென்னு சொன்னால் இந்த எத்தனை பட்டங்கள் இவ்வளவு நேரம் பதியப்பட்டிருக்கு? அதாவது நாங்கள் வந்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதியோட பட்டங்களை பதிவு செய்வதற்கான இறுதி தேதி. இதுவரையில் எங்களுக்கு 80 பட்டங்கள் பதியப்பட்டிருக்கு. பிறகு 12ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பட்ட கலைஞர்களுடைய பட்ட இலக்கங்கள் அவர்கள் வருவதற்கான நுழைவு அட்டைகள் எல்லாம் நாங்கள் வழங்கிவிட்டோம். தற்போது வந்து புள்ளியிடலுக்குரிய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. பட்ட கலைஞர்களுடைய புள்ளியிடல் அந்த நடுவர்களுக்கு வழங்குகிற சீட் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. 80 பட்டங்கள் வந்திருக்கு இதுவரையும். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு 1 மணியிலிருந்து 5 மணிக்கிடையில் அவ்வளோ பட்டங்களை ஏற்ற வேணும். ஆகவே நடுவர்களுக்கும் அது ஒரு சிரமமான பணி. கணக்க பட்டங்கள் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து கூடுதலாக பாடசாலை கல்வி இருக்கிற சின்ன பிள்ளைகள் வந்து கூடுதலான பட்டங்களை வந்து பதிவு செய்திருக்கணும். அதை எங்களுக்கு பதியும் பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைகள் வந்து இந்த முறை கூடுதலாக இந்த பட்ட போட்டியில் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கணும். அதை தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். என்னென்னு சொன்னால் கலையை வளர்க்கணும் பண்ணுறதுக்காண்டி. ஆகவே இந்த முறை பள்ளிக்கூட பிள்ளைகள் இந்த பங்களிப்பு வந்து கூடுதலாக இருக்குது. நாங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகள் வந்து அதை வந்து பெற்றாரில் தங்கி இருப்பினோம். அதை வந்து பொருளாதார வசதிகள் ஏதாவது ஏற்படுற இடத்துல அதுகளை நிவர்த்தி செய்கிறக்கூடிய ஒழுங்கமைப்பு எல்லாத்தையும் உங்களோட நிர்வாகம் ஒவ்வொரு வருஷமும் சிறுவர்களுக்கு செய்திருக்கோம். அதை இந்த முறை நாங்கள் மேற்கொள்வோம். அவர்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது உதவி கேட்டிருந்தால் அவை இந்த கலை வளர்க்குறதுக்காண்டி நாங்கள் அந்த பகுதியை செலவுகளை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். மிச்ச விஷயங்களை தலைவரும் பொருளாளரும் உங்களுக்கு சொல்லிடுவோம். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து பட்டப்போட்டி அன்று இரவு பொழுது, அதை பொங்கல் அன்று இரவில் பட்டப்போட்டி முடிய இந்த இடத்திலான் இந்த மேடையிலான் வந்து போட்டுக்கொண்டிருக்கிற மேடையிலான் வந்து இசைக்குழு நடக்கப்போது ஏராளமான தென்னிந்திய இசைக்கலைஞர்களும் வரியினம், அது மாதிரி இஞ்சத்திய ஈழத்து கலைஞர்களும் வரியினம். பெரிய ஒரு பிரம்மாண்டமான மேடை. வளமையாக இதே இடத்துல மேடை போடுறது அதே மாதிரியே போட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்தண்டு இதில் நினைச்சு கூட பார்க்கல அவ்வளவு மக்கள் இரவு இதிலெல்லாம் சந்தோஷமாக பாடல்களை கேட்டு ரசிக்கிறதுக்கு இதில் கூடியிருப்பினோம். அதே மாதிரி பட்டப்போட்டி 1 மணிக்கு வளமையாக ஆரம்பிக்கிறது. 1 மணிக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கூடி பட்டப்போட்டி கொண்டும் ஒரு தனி மக்கள் கூட்டம் இருக்கும். அது முடிய இரவு பொழுதில் இந்த இசை நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் எல்லா இடத்துலையும் எல்லா மாவட்டத்திலும் வரது வளமை. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து வரிவினம் என்று எதிர்பார்க்கப்படுது. அதற்கேற்ற ஆரம்ப வேலையில் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் எல்லாத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. அதே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் பட்டம் ஏற்றுற இடத்துல வந்து பட்டக்கலைஞர்கள் ஒரு தடவை வந்து பட்டங்களை முச்சியில் சரி பார்த்து ஏற்றி பார்க்கணும். வளமையாக இரவு பொழுதில் ஒவ்வொரு நாளும் வந்து ஏற்றி பார்க்கணும் இதே இடத்துல. அதே மாதிரி இப்போயும் வேறு ஒரு குழுவினர் வந்து அதை ஏற்றி கொண்டிருக்கணும். ஏற்றி முயற்சிகள் சரி பார்த்து நடந்து கொண்டிருக்கு. வணக்கம், நான் விமலதாஸ் கவிச்செல்வன். நான் வந்து இந்த ஆண்டு வல்வை விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையத்தின் பொருளாளராக இருக்கிறேன். நாளை மறுதினம் வல்வை விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையமும் வல்வை உதயசூரியன் கழகமும் இணைந்து நடாத்தும் வல்வெட்டித்துறையின் வினோத விசித்திர பட்டப்போட்டி திருவிழா, தொழில்நுட்பத்துடன் கூடிய பட்டப்போட்டி திருவிழா பொங்கல் தைப்பொங்கல் தினத்தன்று வல்வெட்டித்துறை வல்வை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவானது 2010ஆம் ஆண்டு தைப்பொங்கல் தினம் முதல் 2011ஆம் ஆண்டு தைப்பொங்கல் தினம் முதல் இன்று வரை தொடர்ந்து 2 ஆண்டுகள் கொரோனாவினாலும் ஏனைய காரணங்களாலும் நடைபெறாமல் இருந்தாலும் தொடர்ந்து ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. மிகவும் சிறிய முறையில் 26 பட்டங்களுடன் இந்த கடற்கரையிலே 2011ஆம் ஆண்டு தைப்பொங்கலுக்கு ஆரம்பிக்கப்பட்ட வல்வெட்டித்துறை கலைஞர்களின் பட்ட பறக்கும் போட்டியானது இன்று 2026 கால் பதித்திருக்கின்றது. எனினும் எமது முன்னைய காலத்தில்
1992, 93, 94, 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வல்லெடுத்துறையில் இந்த போட்டிகளும் 67ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த போட்டியும் நடைபெற்று காலந்தோறும் வல்லெடுத்துறையில் பட்டக்கலையை வளர்க்கும் ஒரு முயற்சி இடம்பெற்றது. அதன் ஒரு பிரதிபலிப்பே இன்று இவ்வளவு பெரிய பிரமாண்டமாக சிறந்த தொழில்நுட்பத்தின், அதாவது பல விஞ்ஞானிகள் ஆய்வுக்கூடங்களிலும் விண்கலங்களிலும் நாசா ஆய்வுக்கூடங்களிலும் செய்து வெளிவருகின்ற அந்த தொழில்நுட்ப திறன்களை காற்றின் திறனின் மூலம் மிகவும் நுட்பமாக இந்த தொழில்நுட்பத்துடன் வெளிவருகின்ற பட்டங்களாக, பறக்கின்ற பட்டங்களாக இங்கே பிரவாகித்து நிற்கின்றதனால் எமது வல்வெட்டித்துறை மண்ணின் 100க்கு 100% வல்வெட்டித்துறை மண்ணின் கலைஞர்கள் பங்கு பெற்றுகின்ற இந்த பட்ட போட்டித் திருவிழாவானது இந்த ஆண்டு 80 பட்ட கலைஞர்களின் பங்குபற்றுதலுடன் மிகவும் சிறப்பாக கூற போனால், இதுக்கு கடந்த வருடங்களில் பட்டங்கள் இந்த அளவு நீளத்தில் சிறிய பட்டங்களை ஏற்றக்கூடிய சான்ஸ் இருந்தது. ஆனால் இந்த வருடம் முதல் ஆக குறைந்தது 5 அடி கொண்ட பட்டங்களைத்தான் பறக்க விட முடியும் என்ற நிபந்தனையும் இந்த ஆண்டு முதல் முறையாக சேர்க்கப்பட்டு உள்வாங்கப்பட்டு நிபந்தனைகள் திருத்தங்கள் செய்யப்பட்டு இங்கே பறக்க விட காத்திருக்கின்றது என்பது சிறப்பம்சம். இப்போ இன்றைய பொழுதுல இப்போ நாளை ஒரு பொழுது இருக்குது. அப்போ இன்றைய பொழுது என்னென்ன வேலை நடந்து கொண்டிருக்கு இப்போ இந்த கடற்கரையில்? இந்த பட்டப்போட்டி திருவிழா என்பது நமக்கு ஒரு பாரிய சவாலானது. காரணம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் உலகத்தின் பல தேசங்களிலிருந்தும் இங்கே பார்வையாளராக கூடுகின்ற காரணத்தினால் மக்களின் பாதுகாப்பும் போக்குவரத்தும் மிகவும் சவாலான விடயமாக எங்களுக்கு காணப்படுகின்றது. நாம் ஒரு சிறிய ஒரு சனசமூக சேவா நிலையமும் விளையாட்டுக் கழகமாக இருப்பதனால் நமக்கான இயலுமான வகையில் மக்களுக்கான பாதுகாப்புக்கான மின்சார வசதிகள், மின்கலங்களை பொருத்தும் வேலைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் அனைத்து தென்னிந்திய கலைஞர்களின் இன்னிசை இரவுக்கான மேடை ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் இங்கே ஏற்கனவே பட்ட கலைஞர்களுக்கான பதிவுகள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கான அந்த இலக்கங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் பறக்க விடுகிற ஒழுங்கமைப்புகள் எல்லாம் செய்யப்பட்டு விட்டன. அதேபோல் இந்த மைதானத்தை சுற்றி இந்த அயல்புறங்கள் அனைத்தும் எமது ஊழியர்களாலையும் வல்லெடுத்துறை நகரசபை ஊழியர்களாலையும் சுத்தப்படுத்தி வல்லெடுத்துறையின் பிரதான வீதிகளும் சுத்தப்படுத்தப்பட்டு அதேபோல் வல்வெட்டித்துறையின் ஏனைய கழகங்கள், வல்வெட்டித்துறையின் வல்வை ஆதிசக்தி விளையாட்டுக் கழகம் முதல் வல்வை ரேவடிய விளையாட்டுக் கழகம் முதல் அனைத்து கழகங்களின் ஒத்துழைப்பிலும் வல்வையின் வீதி எங்கும் மின்கலம் பூட்டப்பட்டு ஒளியூட்டப்பட்டு மக்களின் போக்குவரத்துக்கு உறுதுணையான வேலைப்பாடுகள் நடைபெற்று வீதியும் மிகவும் அழகாகவும் மக்கள் அதிகம் பயணித்து கொண்டிருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. வணக்கம். வல்வை விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையத்தின் தலைவர். இன்றைக்கு என்னென்று சொன்னால், இந்த ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு தெரியும் இந்த சிறப்பாக நடைபெறும் பட்ட போட்டியானது இந்த வருடமும் சிறப்பாக நடைபெற இங்கு காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கேற்ற ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அதே நேரத்தில் இங்கே பட்ட கலைஞர்கள், அதாவது தொழில்நுட்பம் விசித்திரம் கூடிய பட்ட கலைஞர்கள் இங்கே இந்த முறையும் ஒவ்வொரு முறையும் மாதிரி இந்த முறையும் கலந்து கொள்வதற்கு பதிந்திருக்கிறார்கள். 80க்கு மேலே பட்டங்கள் வந்துவிட்டது. அதேபோல் முதலாவது, அதாச்சும் முதலாவது, 2வது, 3வது வரிசையில் தங்க நாணயம், முதலாவது தங்க நாணயம், 2வது தங்க நாணயம், 3வது தங்க நாணயம் பரிசாக கொடுக்கப்படுகிறது. அதே போல் அடுத்தடுத்து 80 பேருக்கும் பரிசுகள் கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட 1 மில்லியன் தொகை எல்லாருக்கும் பரிசாக கிடைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடக்கப்பட்டு இருக்கிறது. அதே நேரம் வளமையா இதே போல் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கப்படுகிறது. அதே போல் இந்த வருடம் அதே போல் இவ்வளவு தங்க நாணயத்தின் விலை வாசி உயர்ந்தாலும் அதே போல் இந்த வருடமும் கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் வெதர் உங்களுக்கு தெரியும், மழை பிரச்சனை ஒன்று சரியாக இங்கே இருந்தது. அது வானம் இன்றைக்கு வெளிச்சு நல்ல நிலைமையில் காணப்பட்டு இங்கே எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அதை நினச்சி என்ன சொன்னால், வெதரால் மழையால் சரியான இயக்கத்தில்
இங்கே இப்போ கடைகள் வியாபாரங்கள் செய்கிறவர்கள் எல்லாம் சரியான அதை பற்றி யோசனைகளில் இருந்தவ. இன்றைக்கு சரியான அதில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வெதர் சரியாக இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கு. வெயில் அடிச்சிட்டு அதே போல் நாளைக்கும் நாளண்டைக்கும் வெதர் சரியாக இருக்குமென்று நாங்கள் பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறோம். வணக்கம்ண்ணா ராஜண்ணா. வணக்கம். என் பேர் ராஜ்குமார். நான் இந்த வல்லை வினோத விசித்திர பட்ட திருவிழாவில் ஆரம்ப காலத்துலேருந்து பங்குபற்றி கொண்டு தான் இருக்கிறேன். இந்த முறையும் பட்ட போட்டியில் ஆர்வமாக கலந்து கொள்றதுக்காக பட்டங்களை கட்டி கொண்டு இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் ராஜு அண்ணன் வளமையாக பட்டம் எதிர பட்ட கலைஞர். அவர் நான் இப்போ காணொலி எடுத்துக்கொண்டு கேட்க திடீர்னால் பட்ட என்ன உதயசூரியன் கடற்கரைக்க போகிறார். அப்போ ஆளை திடீர்னு கூப்பிட்டு தான் பேட்டி எடுக்கிறேன். சொல்லுங்கண்ணா, அப்படி இந்த வருஷம் அப்படி பட்ட வேலையை நடந்து கொண்டு இருக்குது? என்ன மாதிரி பட்ட வேலை நடந்து கொண்டு தான் இருக்குது. போன வருஷத்தை பொறுத்தவரையில் பட்டங்கள்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமான பட்டங்கள்லாம் எல்லாம் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி இந்த முறை கொஞ்சம் பிரம்மாண்டமான பட்டங்களை தயார் செய்ய வேண்டிய நிலையில் நாங்களும் தயார் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த முறை போட்டி இன்னும் மிக பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இப்போ எத்தனை பட்டம் இன்னும் அவரை கொண்டு வர ஐடியா? வேறு 15 இருக்கேன், ஒரு 3-4 பட்டம் வாங்கிக்கேன். அப்படி கட்டாயம் 2 பட்டம் கொண்டாலும் கொண்டு வரேன். ரயிலில் இன்னும் பார்க்கல உண்டும். இனிதான் எல்லாம் ஏற்றி இந்த இரவெல்லாம் காலநிலையம் உங்களுக்கு சவாலாக இருந்தேன். மழை இல்லாது காற்றும் இல்லைன்னு இன்றைக்கெல்லாம் ஓகேயா இருக்கு போல. இரவு கொஞ்சம் காற்று வந்திருக்கு. இனி தொடர்ந்து காற்று நிற்குமென்று நம்புகிறோம். இப்படியே காற்று நிற்குமா இருந்தால் எங்களோட பட்டப்படி மிகவும் சிறப்பாக நடைபெறும். அது பிரச்சனை, அதில் எந்த மாற்றம் இல்லை. ஓகே, நன்றி அண்ணா.